தன்னை இழப்பதற்கு எவன் சம்மதிக்கிறானோ அதுதான் உண்மையான இறைவனுக்குரிய அர்ச்சனை. தன்னை இழக்கணும், கரைக்கணும். உலகத்தினுடைய பெஸ்ட்டு பூ எது தெரியுமா ஆண்டவனுக்கு? சைலன்ஸ். சைலன்ஸ். அமைதி, 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 அமைதி. மௌன மொழியை பழக 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 இறைவன் நம்மை நோக்கி வருவான். அவனுக்கு 1008 மலர்களால் அர்ச்சனை செய்வதை விட, அபிஷேகம் செய்வதை விட மௌன மொழியால் இறைவனை அடைவதுதான் உயர்ந்த செயல். இன்று நாம் அர்ச்சனை குறித்து பார்க்க போகின்றோம். என்ன அர்ச்சனை? சுவாமிக்கு மலர் வச்சுருப்பாங்க, 108 அர்ச்சனை பண்ணுவாங்க. விநாயகா போற்றி, வேளவனி நன்னனையை போற்றி, ஞானச்சுடரை போற்றி, பெருச்சாளி வாகனா போற்றி, பெருவினை தீர்ப்பவனை போற்றி, முருகன்னா அருந்தமிழ் வளர்த்த ஐயா போற்றி, அருமுகக் கடவுளை போற்றி, குன்றக்குடி குமரனை போற்றி சொல்ல போகிறாங்க. விளக்கு பூஜைன்னா குங்குமத்தை எடுத்து சிவாய நம, சிவசக்தியை நம, இச்சாசக்தியை நம, சொர்ணரூபிணியை நம, தீபலக்ஷ்மியை நம, மலர்களால் அர்ச்சனை பண்ணுவது, குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுவது, தோத்திரங்களால் அர்ச்சனை பண்ணுவது. இன்றைக்கு நாம் பார்க்க போவது மௌனமே அர்ச்சனை. மௌனமே அர்ச்சனை. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் இறைவனுக்கு ஏற்ற மொழி அது தமிழா, சமஸ்கிருதமா? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க மொழி உயர்ந்தது. இறைவனுக்கு ஏற்ற மொழி எதுன்னா மௌன மொழி. இந்த மண்ணில் ஆசையை துறந்து ஒரு சித்தார்த்தன் புத்தனாக மாறினானே, அந்த சமகாலத்தில் இருந்த மகாவீரர் மகாவீரர் புலன்களை வென்றதால் மாவீரர். மகாவீரரும் புத்தரும் ஒருவருக்கொருவரை சந்தித்து கொண்டார்கள். என்ன பேசப் போகின்றார் என்று சீடர்கள் அமர்ந்து கேட்டார்கள். கடிகாரமுள் ஓடியது. அந்த கருணை கடவுள்களுடைய பார்வை பரிமாறப்பட்டது. வாயிலிருந்து முத்துக்கள் உதறவில்லை. பல மணி நேரம் எதிரெதிரே அமர்ந்திருந்தார்கள். மௌன மொழியில் பேசிக்கொண்டார்கள். உண்மை இன்னும் சொல்லட்டுமா உங்களுக்கு? திருச்சுழியிலிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலையில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு அகிலத்தை வென்று அக்னி தலமான இருந்த திருவண்ணாமலைக்கு இன்றைக்கு ரமணரால் பெயர் உண்டு என்று சொல்லுவோமே, அந்த ரமணரும் 68வது பீடாதிபதி, காமத்தை வடைத்த காமகோடி ஜெகன் புகழும் ஜெகத்குரு மகாபெரிய சுவாமிகளும் நேரெதிரே சந்தித்த போது சீடர்கள் என்ன முத்துக்களை உதிரப்போகின்றார்கள், என்ன கருத்து பரிமாற்றம் என்று ஏங்கி தவித்து பார்த்தபோது மௌன மொழிகளில் பேசினார்களே, அதுதான் அர்ச்சனை. அருணகிரிநாத சுவாமிகளுடைய பாட்டை எழுத்தண்ணி படித்தவர்களுக்கு தெரியும். சும்மா இரு சொல்லற, சும்மா இரு சொல்லற. அருணகிரியை விடவா ஒரு மௌன மொழி நமக்கு யாரும் கற்றுத்தர வேண்டும்? தன்னை இழப்பதற்கு எவன் சம்மதிக்கிறானோ அதுதான் உண்மையான இறைவனுக்குரிய அர்ச்சனை. தன்னை இழக்கணும், கரைக்கணும். உலகத்தினுடைய பெஸ்ட்டு பூ எது தெரியுமா ஆண்டவனுக்கு? சைலன்ஸ். சைலன்ஸ். அமைதி, 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 அமைதி. அப்படியே உங்களை ஜென்னுக்கு கொண்டு போகிறேன். ஜென்னில் எழுதுகிறான், மனதை காட்டிலும் உயர்ந்தது ஒன்று உண்டான்னா நோக்கம், இலக்கு, குறிக்கோள். மனதை விட உயர்ந்தது எதுன்னா நோக்கம். நோக்கத்தை காட்டிலும் உயர்ந்தது ஒன்று இருக்கானா? இருக்கு. எது? நோக்கத்தை காட்டிலும் உயர்ந்தது எது? தியானம். அந்த தியானம் இருந்துட்டா நம்முடைய எண்ணம், நோக்கம் எல்லாமே நல்லா ஆயிடும். அதனால்தான் மௌன மொழி பழகுன்னா. ரமணரும் புத்தரும் மகாவீரரும் சொன்னது மௌன மொழியின் அடையாளம்தான். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சீன கதை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மடாலயம், அங்கே ஒரு பெரிய வெண்கல மணி தொங்குது. ஒரு மடாலயத்தின் வாசலில் ஒரு வெண்கல மணி தொங்குது. அதை ஒரு திருடன் எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். மடாலயத்து பண்டிதர்களும் பக்தர்களும் உறங்கிய பிறகு நள்ளிரவு புறப்படுகின்றான். அந்த உயர்ந்த வெண்கல மணியை எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றான். எடுக்கின்ற போது அந்த அசைந்து விடுமே என்று சொல்லி சத்தம் வெளியில் வரக்கூடாது என்று நினைத்து போனவன் தன் காதுகளை மட்டும் பொத்தி கொண்டே மணியை எடுக்க முயற்சித்தான். தன் காதுகளை மட்டுமே அடைத்து கொண்டு பொத்தி கொண்டு மணியை எடுக்க முயற்சித்தான்.
அது எவ்வளவு முட்டாள்தனமோ அதுபோலத்தான் நாம் மனம் என்கின்ற ஒரு மௌன குருவை அடக்காமல் செவியை திறந்து வைத்து அல்லது செவியை அடைத்தால் போதும் என்று நினைக்கின்றோம். மௌன மொழியை பழக 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 இறைவன் நம்மை நோக்கி வருவான். அவனுக்கு 1008 மலர்களால் அர்ச்சனை செய்வதை விட, அபிஷேகம் செய்வதை விட மௌன மொழியால் இறைவனை அடைவதுதான் உயர்ந்த செயல். குருமார்களே மௌன குருன்னே உண்டு. நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கின்றேன், வெளியே அமைதியை தேடுவதை விட அகத்திலே உள்ளத்தில் தேட வேண்டும். காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்துருக வேண்டும். நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு திருநீலகண்டரைப் போல, நாயன்மார்களைப் போல, ஆழ்வார்களைப் போன்ற அமுத தமிழில் நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபடலாம். ஆனால் அமைதியாக இறை நெறியை தேடினால் அது மிகப்பெரிய ஆனந்தமாக. மௌன அர்ச்சனை பழகுங்கள், மௌன அர்ச்சனை பழகுங்கள். மானுடனே புலர்காலை பொழுதில் புதிய விடியலில் சொல்கின்றேன், மௌன அர்ச்சனை பழகுங்கள். நாளெல்லாம் உங்கள் மனதில் ஆண்டவன் நின்று நிலைத்து ஆனந்த ஊற்றை பெருக்கெடுக்கச் செய்வான். மீண்டும் இது போன்ற செய்திகளோடு எங்கள் குழுவினரோடும் நாளைய ஆனந்த ஆரம்பத்தில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும், மலரட்டும். வணக்கம்.